நான் ஜாப்பனீஸ் டிசைன் போட்டுட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? என் மருமக மேல எனக்கு அக்கறை இருக்காதா? அதனாலதான் கேக்கேன். நீ இப்படியே பேசிட்டு இரு. நாளைக்கு கௌதம் வந்து உன் மருமகளுக்கு தாலி கட்டி அழைச்சிட்டு போக போறான். அப்பவும் இதே மாதிரி பேசிட்டு இரு. ஏய், கையை கொஞ்சம் ஆட்டாம இருடி. ரத்னா, இங்கதான் இருக்கிய நீ? எவ்வளவு நேரம் பார்த்து. மருதாணி, அத்தை அங்க பாருத்த. ஓய், என்ன டீ? என்ன டீ? உங்க ரொமான்ஸுக்குலாம் இன்னும் காலம் இருக்கு. உனக்கு மெஹந்தி போட்டுட்டு கியூல வீரா வேற நிக்கிறாடி. அவளுக்கும் நான் மெஹந்தி போட வேணாமா? தயவு செஞ்சு கைய ஒழுங்கா காட்டுங்க பிரின்சிபல் மேடம். மா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நீங்க எல்லாரும் வந்து சாப்பிடுறீங்களா? ஹெலே, இங்க இன்னும் இந்த மருதாணி கூத்தே முடியலல. ரத்னாவுக்கு போட்டு முடிக்கணும், அடுத்து வீராவுக்கு மருதாணி போடணும். இது எப்போ முடியும்னே தெரியலையே. மா, இருக்கிறது நான் ஒருத்தி தான். ஒவ்வொருத்தருக்கா தானே போட்டு முடிக்க முடியும். அக்கா, நான் வேணா போட்டு விடட்டா? மாமா, நீங்களா? உங்களுக்கு மெஹந்தி எல்லாம் போட தெரியுமா? வாண்டு, அக்கா கிட்ட கேட்டு பாரு. அக்கா கல்யாணத்துக்கு நான் தான் போட்டு விட்டேன். ஆமாண்டி, அவன் சூப்பரா மெஹந்தி போட்டு விடுவான். அட ஆமால. ஹெலே சிவபாலா, என்னல இது கேள்வி? சட்டு புட்டுன்னு உட்காந்து வீராவுக்கு மருதாணி போட்டு விடுற வேலையை ஆரம்பி. சீக்கிரம் வேலை முடியும்ல. நான் போட்டுருவேம்மா. போலீஸ்காரி கோச்சுக்கிட்டா? ஏலே, எனக்கு என்னலே கோவம்? நீ ஒழுங்கா மெஹந்தி போட்டா சந்தோஷமா தான் இருக்கும். அப்படின்னா சரி. கனி, தள்ளி உட்கார். வீரா, கையை சுத்தமா கழுவிட்டல? சுத்தமா கழுவிட்டு மண்ணுல கொஞ்ச நேரம் விளையாண்டு வந்திருக்கேன். பரவாயில்லையா? சரி, கையை காட்டு. ஏலே, பார்த்து கரெக்டா போடல. நீ பார்க்க தானே போற. பாத்தியா எசக்கி? மதனி, சூப்பரா இருக்கு. சிவபாலா, மெஹந்தி நல்லா போடுறான். கேட்டி எசக்கி, அங்க பாத்தியா? எங்க? அங்க பாரு. அத்தை, அங்க ஒண்ணுமே இல்லையே அத்தை. கேட்டி, நல்லா பாருடி. ஐயோ, அதானே அவ என்னைக்கு உங்க கண்ணுல எல்லாம் பட்டா? அதோ அங்க உங்க அம்மா வந்து நிக்கா. என்னம்மா? என்ன உன் கண்ணுல மட்டும் என்ன பட்டுச்சு? ஆமால, அங்க சூடாமணி மதனி வந்து நிக்கா. கேளே, நீ போட்டு விடுற மருதாணி நல்லா இருக்குன்னு சொல்லுதாலே. மா, நிஜமாவே உனக்கு மரம் கலந்துருச்சு போலம்மா. வீரா, நீ ஒழுங்கா கையை காட்ட மாட்டியா? காட்டு. சிவபாலா, உன்னை அடிச்சிருவேன். சிரிச்சதெல்லாம் போதும், ஒழுங்கா போடு.
நான் அந்த வெறும்பைய கிட்ட ரொம்ப போராடி இருக்கேன் மேடம். சிங்கம் மாதிரி இந்த ஊருக்குள்ளார நான் தெரிஞ்சவன். என்னைய பல தடவை தோக்கடிச்சு அவமானப்படுத்தி வச்சிருக்கான் அவன். மேடம், இந்த சண்முகைய அழிஞ்சாதான் எனக்கு நிம்மதி. அதான் இருக்காள் அந்த இசக்கி உங்க வீட்டுல மருமகளா தானே இருக்கா. அவளை வச்சு நீங்க அவனை கதற விட்டுருக்கலாமே. மேடம், கை தட்டணும்னா கூட 2 கை வேணும்ல. இப்ப இந்த வெறும்பைய ஒரு கையை உடைச்சிட்ட மாதிரியில இருக்கு. இவனோட பொண்டாட்டி இருக்காளே பாக்கியம், சரியான வீம்பு பிடிச்ச அடுத்த காரி. இந்த கோழி அடகாக்குற மாதிரி அந்த ஆளாக்கு இருக்காளே அவளை அப்படியே அடகாத்துக்கிட்டு வரா. அவளை மீறி என் தம்பியால எதுவுமே செய்ய முடியறதில்ல. போதா குறைக்கு என் தம்பியோட மூத்த பையன் இருக்கானே முத்துப்பாண்டி, அவன் வேற எதிரா நிக்கா. என்ன செய்யறது சொல்லுங்க. ஐயோ, உங்க வீட்டுக்காரி என்ன பேச்சு பேசுறா? சரியான பொம்பளையாவுல இருக்கா? மா, என்னாச்சுடா? எதுக்காக இப்படி கோவமா வர? அந்த வீராவன் இடிச்சுக்கிட்டு அவன் கிட்ட கையை நீட்டிட்டு உட்காந்துருக்காமா. அவனை தொட்டு தொட்டு வேற பேசுறாமா. எனக்கு அப்படியே போய் அவ கணத்துல 4 அரவிடணும் போல இருக்குமா. இருடா, எதுக்குடா இவ்ளோ டென்ஷன் ஆகுற? இப்ப என்ன, அந்த சிவபாலன் உன்னை இரிட்டேட் பண்ணக்கூடாது அவ்வளவுதானே? ஆமா, இல்லனா நானே அவனை ஏதாவது பண்ணிடுவேன். நீ கொஞ்சம் பொறுமையா இரு, நான் பாத்துக்கிறேன். சார், என்ன சார் இது? இவனுக்கும் வீராவுக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. இன்னும் எதுக்காக அவன் வந்து என் பையனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான்? நீங்க அவனை வேற எங்கேயாவது அனுப்பிவிட முடியாதா? இருங்க இருங்க, அப்படின்னா நான் ஒரு ஐடியா அப்படி அவனை அனுப்பி விட்டுறேன். இல்ல சரியா ஐயா, நீ போய் இந்த ஒத்த விட்ட நான் கூப்பிட்டேன்னு சொல்லி கூட்டுவா அவனை. சரிங்க ஐயா. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். வைங்க. டேய், பொறுமையா இருடா. ஒரு நிமிஷம். முக்கியமான விஷயம் பேசிட்டு வந்துடுறேன். சொல்லு குரு, என்ன விஷயம்? மேடம், இந்த மாலதி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா மேடம். இப்பதான் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து எனக்கு போன் வந்துச்சு. என்னது? கமிஷனர் ஆபீஸ்லயா? இவளுக்கு அங்க என்ன வேலை? மேடம், நேர்ல போகல மேடம், போன் பண்ணிருக்கா. அறிவழகன் மாலதியை லவ் பண்ணதுக்கு ஆதாரம் இருக்கு. அவன் என்ன ஏமாத்திட்டு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான். அதை தடுத்து நிறுத்தணும்னு போன்லயே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா மேடம். இடியட். அழைச்சிட்டு வந்தது நாம, கடைசியில நமக்கே அவ துரோகம் பண்றாளா? மேடம், கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு நேர்ல வான்னு சொல்லிருக்காங்க. அவளும் வர்றேன்னு சொல்லிருக்கா. கமிஷனர் வேற நீங்க சொன்னா கேட்க மாட்டாரு மேடம். குரு, அவ அங்க போக கூடாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உடனே போ, அவளை தட்டி தூக்கி ஹவுஸ் அரெஸ்ட்ல வை. எஸ் மேடம், வரேன் மேடம். ஆஹா, அப்ப மாலதி விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனடியா மாலதியை இவங்க கண்ணில் படாம காப்பாத்தணுமே. என்ன பண்றது? வாங்க சிவபாலன், வாங்க. ஓ, எனக்கு கல்யாணத்துல 1000 வேலை இருக்கு. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? இல்லை, எனக்கு ஒன்றும் வேண்டாம். நீ உடனே எங்கேயாவது டூர் போயிட. டூரா? நானா? அப்ப உனக்கு ஒரு 10,000 ரூபாய் தரேன். இத வாங்கிட்டு ஒரு 2 நாள் உன் இஷ்டம் போல எங்கேயாவது ஊரை சுத்து. 3ஆவது நாள் நீங்க வந்தா போதும். இல்ல, எனக்கு புரியல. எதுக்காக நான் டூர் போனோம்? காரணத்தை சொல்லுங்க. இல்ல, இங்க எனக்கு அவமானமா இருக்குல்ல. பா, தயவு செஞ்சு நேரா விஷயத்துக்கு வாங்க. இப்படி சுத்தி வளைச்சு பூசலாம் வேண்டாம். இல்ல, ஆக்கங்கிட்ட குவ என்ன வேலையில பாக்குற நீ? 6 வீட்டு கல்யாணம் இது. இங்கிட்டு வந்து ஏதோ வேலைக்கார மாதிரி அப்படியே சுத்திக்கிட்டு இருக்க. உன்னை எல்லாம் நினைச்சு பார்த்தா கேவலமா இருக்கு எனக்கு. என்ன இப்ப அதுக்கு என்ன போ? இல்ல, உன் அண்ணனா பரவாயில்ல, ஏதோ வேலை பார்க்கான். நீ என்ன பார்க்க?
கல்யாண பொண்ணுக்கு மருதாணி போட்டு விடுதே. ச்சே, கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம ஒரு பொம்பளைக்கு மருதாணி போட்டு விடுதே. இல்ல இங்க பாக்குறவங்கள என்னதானே கேவலமா பேசுவாங்க. பேசிட்டு போட்டோம், எனக்கு என்ன? அப்படியே உன் கழுத்தை திருக்கி போட்டுருவேன், ஜாக்கிரதை. முதல்ல அதை செய். இல்ல இப்படி ஒரு பொம்பளைக்கு மருதாணி போடுவா உன்னை காசு கொடுத்து படிக்க வச்சேன். இப்படி ஒரு பொம்பளைக்கு சேவை செய்யறதுக்காகவே உன்னை நான் ரொம்ப பெருமையா வளர்த்தேன். அத்தனை பேர் முன்னாடி வீரா கையை பிடிச்சி மெஹந்தி வச்சிட்டு இருக்கான் சார். இவனுக்கும் வெக்கம் இல்ல, அந்த வீராக்கும் வெக்கம் இல்ல. யோ, அறிவு கெட்டத்தனமா அதுவும் பேசக்கூடாது. வீராவும் நானும் கசின்ஸ், ஒன்னாவே வளர்ந்தவங்க, ஒன்னா படிச்சவங்க. இப்ப வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்குள்ள இருக்கு. அத பத்தி மோசமா பேசினேன்னு வெய்யி, நல்லா இருக்காது பாத்துக்க. இல்லே, நான் சொல்லுறத கேளு. சரி, 10,000 வேண்டாம், 20,000 ரூபாய் தர, நீ பாட்டுக்கு கிளம்பி போ. 10 லட்சமே கொடுத்தாலும் அது எனக்கு தேவையே கிடையாது. நான் இந்த கல்யாணத்துல இருப்பேன். கல்யாண வேலை எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். வீராவுக்கு மருதாணி மட்டும் இல்ல, பூ வச்சு விட சொன்னாலும் அதையும் நான் செய்வேன். என்னை யாரும் இங்க இருந்து அனுப்பி வைக்க முடியாது, சரியா? இல்லே இல்லே, மானம் போகுதுடா இங்க. மானம் போகுதுன்னா நீங்க கிளம்பி வீட்டுக்கு போங்க, எனக்கு என்ன? என்ன பொறுத்த வரைக்கும் வீரா என்னோட தாய் மாமா பொண்ணு. என் தாய் மாமன் தான் தாய்க்கு அடுத்தபடியா என் மேல பாசம் கட்டியிருக்காரு. அவருக்கு என்ன வேணாலும் செய்வேன், அம்பட்டுதான். என்னல இவன் உன் பேச்ச கேட்டு வீராவை வேணான்னு சொன்னா, ஆனா இப்போ இந்த கல்யாணத்துல வந்து உன் பேச்ச கேட்க மாட்டேங்க. சார், என்ன சார் இது? நீங்க பெத்த பையன் உங்க பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான். இவ்வளவுதானே உங்க பவர்? மேடம், இவனை நான் இப்படியே வளர்த்துட்டேன், என்ன செய்ய சொல்லுதீங்க? மேடம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இவன் மருதாணி வைப்பான், பூ வைப்பான், பந்தியில கூட பரிமாறுவான். ஆனா சொன்ன சொல்லு மாற மாட்டான் இவன். நிச்சயம் இவன் வீராவை கல்யாணம் பண்ண மாட்டான். கல்யாணம் பண்ண நினைக்காதவன் எதுக்கு சார் இவ்வளவு வேலை பார்க்கணும்? தம்பி, அது அவன் இந்த குடும்பத்து மேல வச்சிருக்கிற பாசத்துக்காக. ஒருவேளை இவனுக்கு வீராவை கட்டிக்கணும்னு ஆசை இருந்தா அவன் எப்போ கல்யாணம் பண்ணிருப்பான்ல. நீ பயப்படாத. நிச்சயம் அவன் வீரா கழுத்துல தாலி கட்டவே மாட்டான். அக்கா, நீ பாக்கா, சாப்பாடு எப்படி இருக்குன்னு பாக்குவா? நீ தானே கேட்ட. வா போலாம். என்ன லட்சணத்துல சமைச்சிருக்கானுங்களோ. ஓ மா, என்னம்மா இந்த ஆளு? பெரிய சிங்கம் புலின்னு சொன்னீங்க, இப்ப பூனை அளவுக்கு கூட சவுண்ட் கொடுக்க மாட்டாரு. எனக்கு அந்த சிவபாலனை பார்க்க எரிச்சலா வருதுமா. கௌதம், நம்ம நினைச்சத மத்தவங்க பண்ணணும், அப்படி இல்லையா நாம நினைச்சத நாமளே தான் பண்ணணும். என்னம்மா சொல்றீங்க? இந்த சௌந்தர பாண்டியன் அவர் மகனை வெளியே அனுப்புவாருன்னு நினைச்சோம், நடக்கல. அப்ப நாம தான் அவனை வெளியில அனுப்பணும். அப்பனா நாமளே அவனை வெளியில அனுப்பணும்னு சொல்றீங்களா? இன்னுமா உனக்கு புரியல? அப்ப நானே அவனை தூக்கிடவாமா? இப்பதான் உனக்கு புரியுது. சரிம்மா, அவனை தூக்கிடுறேன். கௌதம், தூக்குறதுனா கொலை பண்றது இல்ல. கல்யாணம் முடியற வரைக்கும் அவனை எங்கேயாவது அடைச்சு வச்சா போதும். அதுக்கு மேல நீ எதுவும் பண்ணக்கூடாது, சரியா? நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க கவலையப்படாதீங்க. உடனடியா கமிஷனர் ஆபீஸ்க்கு போய் எப்படியாவது போலீஸோட மண்டபத்துக்கு போயே ஆகணும்.
இவர் எதுக்கு இந்த நேரத்துல மறுபடியும் கால் பண்றாரு? வெங்கடேஷ், நான் கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கேன். மாலதி, நம்ம பிளான்லாம் வைஜெயந்தி மேடத்துக்கு தெரிஞ்சு போச்சு. கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து அவங்களுக்கு தகவல் சொல்லிட்டாங்க. என்ன சொல்றீங்க வெங்கடேஷ்? நீ அங்க இருக்காத. இப்போ உன்னை தேடிதான் போலீஸ் அனுப்பியிருக்காங்க. சிக்கிறாத, உடனே தப்பிச்சு எங்கேயாவது ஓடிரு. ஐயோ, இந்த நேரத்துல நான் எங்க போறதுன்னு தெரியலையே. மாலதி, லைன்ல இருக்கியா? யாரோ கதவை தட்டுறாங்க வெங்கடேஷ். வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள்ட்ட மாட்டிக்காத மாலதி. எப்படியாவது தப்பிச்சு ஓடி போ பாத்துக்க. வாங்க சார். ஹாய் சார். என்ன இந்த நேரத்துல திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, வைஜெயந்தி மேடம் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. கொஞ்சம் எங்க கூட வர முடியுமா? அவ்வளவுதானே, தாராளமா போலாம் சார். மேல துணி காய போட்டிருக்கேன், எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. ஏய் புடிங்கயா. ஏய் நில்லுமா. ஏய் நில்லுமா. சொன்னா கேளுமா. போடாத. ஏய் நிக்க போறியா இல்லையா? நில்லுமா. நில்லுமான்றல. ஏய் போடாத. நில்லுமா. சொல்லு குரு, சிக்கினாளா இல்லையா? சிக்கிட்டா மேடம். ஒரே அடிதான் அடிச்சேன், அவ விழுந்துட்டா. உடனடியா அவளை ஜீப்ல தூக்கிட்டு போ. வெளியில விடாம அவளை ரூம்ல வச்சு பூட்டிடு. கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் யோசிக்கலாம். ஓகே மேடம். டன் மேடம். ஏய் சார், எங்கயா அவ? இங்கதான் சார். இந்த காணோம் சார். உங்கயா? போய் தேடுங்கயா. ஓகே சார். குரு. ஹலோ மேடம். என்ன நடக்குதுங்க? அவ அடிபட்டு மயங்கி கிடந்தா மேடம். உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன், பின்னாடி திரும்பி பார்த்தா ஆளை காணோம் மேடம். முட்டாள் முட்டாள், அறிவு இருக்கா உனக்கு? மாலதி கமிஷனர் ஆபீஸ் போனாலும் பிரச்சனை தான். எனக்கும் அவளுக்கும் இருக்கிற கான்டாக்ட் வெளியில தெரிஞ்சா எல்லாமே கெட்டு போயிடும். மேடம் இதோ பிடிச்சிடுறேன் மேடம். இல்ல, உங்களெல்லாம் நம்ப முடியாது. நீ ஒண்ணு பண்ணு, அவளை கண்டுபிடிச்சதும் சும்மா விட வேண்டாம். அவளை உடனே போட்டு தள்ளு. மேடம் கொலையா? ஆமா, வேற வழி இல்ல. உடனே அவ டெட் பாடி ஆயிடணும். அவ உயிரை எடுக்காம விட்ட நான் உன்னையே பொணமாக்கிடுவேன். யோ எங்க அவ? சார் இந்த பக்கம் தேடி பார்த்தேன் சார், ஆளையே காணோம். ஃபுல்லா தேடி பார்த்தேன், ஆளை காணோம் சார். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன், எங்கேயுமே இல்ல சார். இந்த பக்கம் தேடி பார்த்தேன், எங்கேயும் இல்ல சார். ஏய் அவளை பார்த்ததும் கொலை பண்ண சொல்லிருக்காங்க, விடக்கூடாது அவளை. வாங்கயா. ஓகே சார். அட பாவிங்களா, என்ன கொலை பண்ண போறீங்களா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே.